அனைவருக்கும் வணக்கம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பார்ட் 1 மார்க் போல் சர்டிஃபிகேட் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். தற்பொழுது இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டில் வரக்கூடிய பார்ட் 2, 3, 4 மற்றும் 5 பகுதிகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டில் இரண்டாவதாக வரக்கூடியது பவர் பேக் ரீப்ளேஸ்மெண்ட் இன் சியூ. கண்ட்ரோல் யூனிட்டில் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா எவ்வாறு ரீப்ளேஸ் பண்ணுவது என்பதற்கான சர்டிஃபிகேட் தான் இது. இதனை நாம் மார்க் போல் சமயத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது அல்லது வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு இந்த சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா அதற்கேற்றவாறு எவ்வாறு சர்டிஃபிகேட்டை பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். சப்போஸ் இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேஜை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பவர் பேக் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரக்கூடிய பட்சத்தில் எந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டதோ அதற்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. மார்க் போல் சமயத்தில்னா மார்க் போல் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அல்லது வாக்குப்பதிவு நடைபெறும் போது அப்படின்னா வாக்குப்பதிவு நடைபெறும் போது அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு இது மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல தேர்தலின் பெயரை எழுதிக்கோங்க. நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. நம்பர் அண்ட் நேம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. போலிங் ஸ்டேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களது வாக்குச்சாவடியோட எண்ணும் பெயரும் எழுதிக்கோங்க. அதன் பிறகு டீட்டெயில்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பவர் பேக் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட் டூரிங் மார்க் போல் பார் ஆக்சுவல் போல். எந்த சமயத்தில் உங்களுக்கு இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டதோ அதை டிக் பண்ணிவிட்டு மற்றதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவல் போல் இது போல் சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா மார்க் போல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை மார்க் போல்லே இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா ஆக்சுவல் போல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு யூனிக் ஐடி ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய யூனிக் ஐடி நம்பரை எழுதிக்கோங்க. அதற்கடுத்து ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பவர் பேக் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற இடத்துல என்ன காரணத்திற்காக நீங்கள் பவர் பேக் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். பேட்டரி ட்ரெயின் ஆகியிருந்ததுன்னா பேட்டரி ட்ரெயின்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதற்கு கீழே யூனிக் ஐடி ஆஃப் ஓல்டு அட்ரஸ் டேக் தட் வாஸ் கட் அவுட் பை த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டு ரீப்ளேஸ் த பவர் பேக் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கண்ட்ரோல் யூனிட்டோட பவர் பேக் செக்ஷனை ஜோனல் ஆஃபீஸர் அட்ரஸ் டேக் போட்டு அரக்கு சீல் வச்சுருப்பாங்க. நீங்கள் பவர் பேக் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த அட்ரஸ் டேக்கை கட் அவுட் பண்ணணும். அதில் என்ன சீரியல் நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த சீரியல் நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபாலோயிங் போலிங் ஏஜென்ட்ஸ் விட்னஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பவர் பேக் ஃப்ரம் த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மாற்றும் போது எந்தெந்த போலிங் ஏஜென்ட்டெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர் எழுதிட்டு அவங்க என்ன பார்ட்டிக்காக வந்திருக்காங்க அந்த பார்ட்டி நேம் எழுதிட்டு எந்த கேண்டிடேட்டுக்காக வந்திருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டோட பெயரும் எழுதிட்டு அதற்கப்புறம் அந்த போலிங் ஏஜென்ட்டுக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட சிக்னேச்சரும் சிக்னேச்சர் ஆஃப் செக்டர் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல ஜோனல் ஆஃபீஸரோட சிக்னேச்சரும் வாங்கிக்கோங்க. இது போல் எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டில் மூன்றாவதாக வரக்கூடியது ப்ரெஸ்ஸிங் ஆஃப் க்ளோஸ் பட்டன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த போல். வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் செய்வதற்கு என்றே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை அனைத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸரும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு இந்த பகுதியை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் நேம் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல தேர்தலோட பெயரும், நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல சட்டமன்ற தொகுதியோட எண் மற்றும் பெயர், நேம் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி அப்படிங்கிற இடத்துல பாராளுமன்ற தொகுதியோட எண் மற்றும் பெயர், டேட் ஆஃப் போல் அப்படிங்கிற இடத்துல போலிங் நடைபெறும் தேதி, நம்பர் அண்ட் நேம் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல வாக்குச்சாவடியோட எண் மற்றும் பெயர் இதெல்லாம் பூர்த்தி செய்த பிறகு இட் இஸ் சர்டிஃபை தட் ஐ ஹவ் பிரஸ் த க்ளோஸ் பட்டன் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட் அட் த எண்ட் ஆஃப் த போல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். நீங்கள் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டாக இதில் 2 டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. முதலாவது டேப்லர் காலத்தில் நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த போலிங் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துட்டு 4 காலம் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட நேம் எழுதிட்டு அவரோட சிக்னேச்சர் போட்டுக்கணும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 இவங்களோட பெயர் எழுதிட்டு அவர்களும் சிக்னேச்சர் போட வேண்டும். அதற்கு கீழே நேம் ஆஃப் த போலிங் ஏஜென்ட், நேம் ஆஃப் த பார்ட்டி, நேம் ஆஃப் த கேண்டிடேட் அவங்களுடைய பெயர் மற்றும் பார்ட்டி நேமெல்லாம் எழுதிட்டு அவங்ககிட்டயே சிக்னேச்சர் வாங்கணும். க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு நீங்கள் கட்டாயம் க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயம் பூர்த்தி செய்தாக வேண்டும். பூர்த்தி செய்த பிறகு சிக்னேச்சர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸரான உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுக்கோங்க.
அடுத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 4 இவிஎம் விவிபேட் ரீப்ளேஸ்மெண்ட் டு பி ஃபில்டு டூரிங் மார்க் போல் இப் தேர் இஸ் எனி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் போல் நடத்தும் போது இவிஎம்லேயோ விவிபேட்லேயோ ஏதாவது ஃபால்ட் வந்திருந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி ஆகணும். அவ்வாறு ஒரு இன்சிடென்ட் நடைபெறவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்ட் 4ல் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க் போலின் போது இவிஎம் அல்லது விவிபேட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படிவத்தில் நேம் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல தேர்தலின் பெயர், நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, நம்பர் அண்ட் நேம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி, போலிங் ஸ்டேஷன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அண்ட் விவிபேட் யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டேபிள் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்மோட விவரத்தை கொடுத்துருக்காங்க. பியூ பேலட்டிங் யூனிட்டை குறிக்குது, சியூ கண்ட்ரோல் யூனிட்டை குறிக்குது, விவிபேட் வந்து ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையலை குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிக் ஐடிஸ் ஆஃப் யூனிட்ஸ் கிவன் அட் த டைம் ஆஃப் டிஸ்பர்சல் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வழங்கப்படும் போது பேலட்டிங் யூனிட்டில் என்ன யூனிக் ஐடி எழுதுறதுக்கோ அந்த யூனிக் ஐடியை போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட்டோட யூனிக் ஐடி, விவிபேட்டோட யூனிக் ஐடி, இது மூணையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது சப்டிவிஷனில் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு டிக் ஒய் விச் ஒன் ஃபவுண்ட் நான் ஃபங்க்ஷனல் டூரிங் மார்க் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க் போல் என்பது எது வந்து உங்களுக்கு நாட் ஃபங்க்ஷனலாக இருந்ததோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் கண்ட்ரோல் யூனிட் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நேராக ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதற்கு கீழே ரீசன் ஃபார் நான் ஃபங்க்ஷனிங் மென்ஷன் எரர் கோட் நோட்டீஸ் இன் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்களது கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பீப் சவுண்ட் வரல அப்படிங்கிற காரணத்தினால நோ பீப் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு யூனிக் ஐடி ஆஃப் யூனிட்ஸ் கிவன் எஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டூரிங் மார்க் போல் சமயத்தில் உங்களுக்கு மாற்றி வழங்கப்பட்ட கண்ட்ரோல் யூனிட்டோட யூனிக் ஐடியை எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபாலோயிங் போலிங் ஏஜென்ட்ஸ் விட்னஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மாற்றும்போது எந்தெந்த போலிங் ஏஜென்ட்டெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்க என்ன பார்ட்டிக்காக வந்திருக்காங்க, எந்த கேண்டிடேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிட்டு போலிங் ஏஜென்ட்டுக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு லாஸ்ட்டாக சிக்னேச்சர் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பார்ட் 5 கொடுத்துட்டு இவிஎம் விவிபேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டு பி ஃபில்டு டூரிங் போல் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் போல் டிபெண்டிங் ஆன் த கேஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க் போல் முடித்த பிறகு வாக்குப்பதிவு நடைபெறும் போதோ அல்லது வாக்குப்பதிவு நடைபெறுந்த பிறகு இது போன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு வந்ததுன்னா எந்த சுச்சுவேஷனில் வந்ததோ அதற்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது போன்ற சுச்சுவேஷன் உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேஜ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் இது போன்ற சுச்சுவேஷன் உங்களுக்கு அக்கர் ஆச்சுன்னா வாக்குப்பதிவின் போது அக்கர் ஆயிடுச்சுன்னா டூரிங் போல் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் எலெக்ஷன், நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, நம்பர் அண்ட் நேம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி, போலிங் ஸ்டேஷன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏ அப்படின்னு ஒரு சப்டிவிஷன் கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இவிஎம் அண்ட் விவிபேட் டூரிங் ஆக்சுவல் போல் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பியூ அப்படிங்கிறது பேலட்டிங் யூனிட், சியூன்றது கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்ன்றது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அதன் பிறகு ஒன்றாவது சப்டிவிஷனில் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு யூனிக் ஐடி ஆஃப் யூனிட் ஃபவுண்ட் நாட் ஃபங்க்ஷனல் டூரிங் ஆக்சுவல் போல் அப்படின்னு கொடுத்துட்டு ஆக்சுவல் போலின் போது எந்த யூனிட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஆகலையோ அதனுடைய யூனிக் ஐடியை எழுதிக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நேராக அதனுடைய யூனிக் ஐடியை போட்டுக்கோங்க. அதன் பிறகு டைம் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த டைமிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததோ அந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் votes recorded in the control unit by the time the unit got non-functional. கண்ட்ரோல் யூனிட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாத போது எத்தனை ஓட்டு பதிவாகி இருந்ததோ அதனுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு ரீசன் ஃபார் நான் ஃபங்க்ஷனல் டர்னேஷன் எரர் பார் கோட் நோட்டீஸ்ட் இன் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன எரர் உங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டுச்சோ அந்த எரர் டீட்டெயில்ஸ் இங்கே எழுதிட்டு பீப் சவுண்ட் இஸ் இயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீப் சவுண்ட் உங்களுக்கு வந்ததுன்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. அதன் பிறகு யூனிக் ஐடி ஆஃப் நியூ யூனிட்ஸ் ப்ரொவைடட் எஸ் ரீப்ளேஸ்மெண்ட். கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் வந்து ஆக்சுவல் போலின் போது வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா நம்ம ஓல்ட் செட்டையே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதனால் புதிதாக வழங்கப்பட்ட பேலட் யூனிட்டோட யூனிக் ஐடி, கண்ட்ரோல் யூனிட்டோட யூனிக் ஐடி, விவிபேட்டோட யூனிக் ஐடியெல்லாம் எழுதிட்டு டைம் ஆஃப் ரீஸ்டார்டிங் போல் அப்படிங்கிற இடத்துல போல் மறுபடியும் திரும்ப எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டைமிங்கை போட்டுக்கோங்க. ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா அதற்கு கீழே எழுதிக்கோங்க. அதன் பிறகு ஃபாலோயிங் போலிங் ஏஜென்ட்ஸ் விட்னஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் டூரிங் ஆக்சுவல் போல் அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் மாற்றும் போது எந்தெந்த ஏஜென்ட் இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய போலிங் பார்ட்டியோட நேம், கேண்டிடேட்டோட நேம், இந்த போலிங் ஏஜென்ட்டோட சிக்னேச்சர் இதெல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட உங்களுடைய சிக்னேச்சரும் ஜோனல் ஆஃபீஸரோட சிக்னேச்சரும் வாங்கிட்டு இந்த ஃபார்மை பத்திரமா வச்சுக்கோங்க.
இது போல மிக எளிமையான முறையில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் 2, 3, 4 மற்றும் 5 எளிமையாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதில் பார்ட் 3 நாம் கட்டாயம் பூர்த்தி செய்தாக வேண்டும். பார்ட் 2, 4 and 5 உங்களுக்கு இது போன்ற சுச்சுவேஷன் ஏற்படும் பொழுது பூர்த்தி செய்தால் போதுமானது. அவ்வாறு ஒரு சூழ்நிலை நிகழவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஜை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க.